வெல்கம் டு சிவா அருரன் ஃபேமிலி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் ஒன்றா வந்திருக்குங்க. அதனால் கோயிலுக்கு வந்திருக்கோம், முருகன் கோயிலுக்கு. இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா, கோவையில் சூலூரில் குமரன் கோட்டத்தில் வசிக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் இன்றைக்கி நம்ம கண்டு தரிசிக்கலாம். வாங்க, நீங்களும் எங்கள் கூட சாமியை தரிசிங்க. சுவாமி பேர் சுவாமிநாத சுவாமி. சுவாமிக்கு விளக்கு வேணும்னா இங்கே 6 விளக்கு வச்சு நெய் தீபம் வைக்கிறாங்க. வேணும்னா வாங்கிட்டு போய்க்கலாங்க. பூவு பழங்கள் எல்லாமே முன்னாடி வச்சுருக்காங்க. வேணும்னா வாங்கிட்டு போய்க்கலாம். குமரன் கோட்டம்ங்கிறது நாங்கள் 6 படை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே கோயிலில் 6 படைக்குண்டான முருகன் கோயிலுமே இங்கே நம்ம தரிசிக்கலாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, 6 படை முருகனும் எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் இருக்குங்க. அதே திருமேனியோடு இங்கே காட்சி தராரு இந்த கோயிலில். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கல, கண்டிப்பாக இந்த முருகனை தரிசிங்க. ஒரே கோயில் 6 படையில் இருக்க முருகன் கோயிலையும் நம்ம தரிசிச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, இப்போ இங்கே தேருக்கு கற்பூரம் காமிக்கிறாங்க. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். கிருத்திகைக்கு இந்த மாதிரி தேர் எடுக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கல, கிருத்திகை அன்னைக்கு போய் தரிசிங்க. கிருத்திகை அன்னைக்கு மட்டும்தாங்க தேர் எடுக்கிறாங்க. கோயிலை சுற்றி வலம் வருவாங்க. ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும். அப்புறம் மறுபடியும் சுவாமியை கொண்டு போய் தேரை கொண்டு போய் உள்ளே வச்சிருவாங்க. வாய்ப்பு கிடைக்கல, குமரன் கோட்டத்துக்கு வாங்க. கிருத்திகை அன்னைக்கு கண்டிப்பாக முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமிங்க. அவனிதிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமலையே மிகுந்து முதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது மன்னர் திருவடிகளே நினைந்து துதியாமல் பெரியவர்களால் செவிஞ்சி தகலையால் முழங்கு திருவடியேனை உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு நலி அருகிலேனி தும்பை மணிமுடி மீதணிந்த மகதேவன் மணமகிழ்வே அணிந்து ஒரு புறமாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரமே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்து முருகனவே யுகந்து பழனிமலை மேல் வந்த பெருமானி பழனிமலை மேல் வந்த பெருமானி. திருப்புகழ் பாட்டுங்க. வாய்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தரிசித்தது திருத்தணி முருகனுங்க. அவரை தரிசிச்சுட்டு வந்தோன்னா
அடுத்து வர திருச்செந்தூர் முருகனுங்க. நம்ம அப்படியே வலம் வரையில் சாமி வந்து சுற்றியும் இருப்பாங்க. நல்லா தரிசிச்சுக்கோங்க. சூரனை சம்ஹாரம் பண்ண முருகன். இவருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், துர்க்கை அம்மன் இங்கே இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கார். இவங்களெல்லாம் தரிசிச்சுட்டு வந்தோன்னா அடுத்தது வந்து திருப்பரங்குன்றம் சுவாமி வருவாருங்க, சுப்பிரமணிய சுவாமி. தெய்வானையோட வீற்று இருக்காருங்க. நல்லா தரிசிச்சுக்கலாங்க. அடுத்து வந்து ஆஞ்சநேயரும் தன்வந்திரியும் இருக்காங்க. அவங்களையும் நல்லா தரிசிச்சுக்கலாங்க. தரிசிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா கணபதி இருக்கார், ராஜ கணபதி. அவங்கள தரிசிச்சுட்டு வந்தோன்னா பழனிமலை ஆண்டவருங்க, இவரையும் நல்லா தரிசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீரபாகு தேவர், இவரையும் தரிசிச்சுட்டு வந்தோன்னா கோயில் அப்படியே சுற்றி வந்தாச்சுங்க. அடுத்தது ஒரே ஒரு சுவாமி தான் இருக்கார் பாருங்க. பழமுதிர்ச்சோலை தம்பதி சமயதான் வந்து வள்ளி தெய்வானையோட வந்து முருகன் வந்து நமக்கு காட்சி தராரு. அவரையும் கும்பிட்டுட்டு நம்ம இப்போ வந்துட்டு மறுபடியும் கோயில் மிச்சம் இருக்கிற பிரகாரங்களை சுற்றி வர போகிறோங்க. இப்போ வந்து ஒரே கோயிலில் நம்ம 6 பட முருகனையும் இப்போ வந்து தரிசனம் பண்ணியிருக்கோங்க. முருகனை தரிசனிச்சிட்டோங்க. இப்போ பாருங்கள், அவங்க அண்ணன் பாருங்கள் கணபதி இங்கே இருக்கார். அவங்க அம்மா அப்பாவான காசி விஸ்வநாதன் விசாலாட்சி வந்து இங்கே இருக்காங்க. அவங்களையும் சாமி கும்பிட்டுக்கலாங்க. கூட வந்து 63 நாயன்மார்களுடன் வந்து இவங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் கோயில் வந்து சென்டரில் இருக்குங்க. இந்த சைட் சூலூர் திருப்பதி, அந்த சைட் பகவதி அம்மனுங்க. தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசினல்லார் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே வாசடையான் நேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறப்புற கோணலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பறையுமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகனுக்கு பாட்டு பாடிட்டு அப்பாவுக்கு பாடலைன்னா கோச்சிக்க மாட்டாராங்க. அதனால் சிவபெருமானுக்கு ஒரு தேவார பாட்டு பாடணுங்க. நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், முருகன் வந்து அவதரித்த இடம் வந்து சரவண பொய்கைங்க. அதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து இந்த தீர்த்த தொட்டி வந்து செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுவாமியை மறுபடியும் கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோயிலில் வந்து இருந்து விடைபெறுறோங்க. இங்கே வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க. 6 முருகனையும் சாமி கும்பிட்டுட்டு நீங்களும் வாய்ப்பு கிடைப்பீங்களா கண்டிப்பாக இங்கே வந்து சாமி கும்பிடுங்க. முருகனோட அருள் வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்குங்க. இங்கே வந்து வெளியில் வந்து எல்லா புக்ஸ் வந்து சாமி புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. எந்த புக்கு வேணும்னா வாங்கிக்கலாங்க. நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் ஆர்விஎஸ் ஃபுட் கோர்ட் கேன்டீனுக்கு வந்திருக்கோங்க. பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து சூலூர் திருப்பதி கோயில் இருக்குல்லங்க, பக்கத்தில் இருக்கிறது. அதுக்குள்ளே போனோன்னா இருக்குது. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வருங்க மெயின் ரோட்டில் இருந்துட்டு. உள்ளே அப்படியே மெதுவாக போகணும். பாருங்கள், அந்த லைட் செட்டிங்க்கு கோயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னுட்டு.
பார்க்கவே விஷுவல் ட்ரீட் மாதிரி அவ்வளோ ஒரு மனம் வந்து அவ்வளோ இதாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கல கோயிலுக்கு இங்கே வாங்க. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. பாருங்கள், அந்த சூலூர் திருப்பதி கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ரோட்டில் போகணும். போனோம்னா இது பாருங்கள், சூலூர் திருப்பதி கோயிலுக்கு சைடில் தான் அந்த ரோடு போகுது. அதனால் திருப்பதி கோயிலுக்கு இன்றைக்கி நான் போகலை, டைம் ஆகிடுச்சின்னுட்டு சும்மா ஒரு வியூ மட்டும் ஃபோட்டோ மட்டும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், பெருமாளையும் நம்ம தரிசிச்சுக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. அதனால் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கலாங்க. இப்போ கோயில் சைடில் ஃபுல்லாக பூச்செடி வச்சு பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக இங்கே கோயிலுக்கு வாங்க. இங்கே ஆர்விஎஸ் ஃபுட் கோர்ட்டும் வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தாங்க. ஹோட்டலை விட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. வாய்ப்பு கிடைக்கல இங்கேயும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே போனோன்னா அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குது அதோட அமௌண்ட் எல்லாமே. பாருங்கள், என்னென்ன ஐட்டம் இருக்குது, அமௌண்ட் எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த டைனிங் ஹாலு, ஆர்விஎஸ் கேன்டீனோடது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா, கோயிலுக்கு வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி கேன்டீனில் சாப்பிட்ருக்கீங்களா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். சிவன் நல்லா ஃபுட்டு சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு முருகனோட தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ விடைபெறுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முயன்றால் வானத்தையும் தொடலாம்.